ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த பார்த்துட்ருக்கீங்களா ஒரு காலண்டர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னப்பா இதில் ஒரு பார்க்க போகிறோம், வழக்கம் போல் இதுவும் ஒரு காலண்டர் தானே அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கலாம். பட் இப்போ நான் காட்டிகிட்ருக்க ஒரு காலண்டர் வந்துட்டு 2026 ஃபெப்ரவரி மாதத்துடைய காலண்டர். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி எல்லாருக்கும் தெரியும், 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு 29 நாள் வரும். மற்ற நாள்லாம் வந்துட்டு 28 நாள் தான் வரும், மற்ற 3 வருஷமும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 வெள்ளி, 4 சனி, 4 ஞாயிறு, அதுபோல் வீக் டேஸ் முழுக்க திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதுபோல் எல்லா நாளுமே வந்துட்டு 4 நாள்ன்ட்டு கரெக்டாக இருக்கும். அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு, அதாவது அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 823 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலண்டர், அதாவது இந்த மாதிரி ஒரு நாட்கள் வரும். அதாவது ஃபுல்லாக ஒரு மாதம் முழுக்க அந்த வீக் டேஸ் முழுக்க கவர் ஆகுது பாருங்கள். 7 நாட்கள்னு 7 நாட்கள், அந்த 28 நாளும் கவர் ஆகிடுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் என்ன இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் 823 வருஷத்துக்கு ஒரு முறை வருதில்ல, அது இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த மாதத்தில் வந்துட்டு February 14 லவ்வர்ஸ் டே. நிறைய இளைஞர்கள் அப்புறம் நல்ல ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக. அந்த February 14 நிறைய இருக்குது. அந்த ட்ரெஸ் கோட்லாம் போடுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா நம்ம லவ்லலாம் ரொம்ப வீக்கு. இந்த கலர் சட்டை போட்டால் இது அக்செப்ட் பண்ணுறது அர்த்தம், இது ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸு, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு கலர் சட்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த 823 வருஷத்தில் நிகழக்கூடிய ஒரு அதிசயமான மாதம் இது. அந்த மாதத்தில் நீங்கள் ஒரு லவ்வர்ஸ் டே கொண்டாடுறீங்கன்றது அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். நீங்கள் வந்துட்டு லவ்வருக்கு வந்துட்டு ஒரு ரோஸ் கொடுப்பீங்க சர்ப்ரைஸு, இல்லை ஒரு சாக்லேட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. நான் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன், ஒரு காலண்டர் எடுத்துன்னு போய் கொடுங்களேன், இந்த காலண்டர் February மாதத்தை எடுத்துன்னு போய் கொடுங்க, என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. 823 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த டேட்டு வரும். ஸோ இந்த டேட்டையே நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது ஒரு கிஃப்டாக கொடுங்க. பதிலுக்கு அவங்க திட்டினாங்கன்னா அதை வந்துட்டு என்னை யாரும் திட்டிடாதீங்க, சும்மா விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன். இன்கேஸ் இதை யாராச்சும் ட்ரை பண்ணியும் பாருங்கள், என்ன நடக்குதுன்ட்டு கமெண்டில் யாராச்சும் சொல்லிட்டு போங்க. இந்த விஷயம் வந்துட்டு அப்படியே விளையாட்டாக இருந்தாலும், பட் எனக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிது இந்த ஒரு நாளை பற்றி. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்கலாம். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த வீடியோ வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு. அதுபோல் தான் இது போல் புதுசாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். தென் யாராச்சும் எதை பற்றியாச்சும் பேசணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுவோம். தென் மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் போட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.